சாதாரண லேமேன் வந்து எப்படி பாடி பில்ட் ஆகணும், ஒரு சாதாரண ஜிம் வராங்க, அவங்க எப்படி பாடி பில்டர் ஆகலாம்? ஃபஸ்ட்டு ஒரு பிகினராக இருந்தால் ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர்லேருந்து 2 இயர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பராக ட்ரைனிங் பண்ண கற்றுக்கணும், போஸ்டர் பார்க்கணும். ஸோ வந்து மெயின் வந்து போஸ்டர் எப்படி நம்ம ட்ரைனிங் பண்ணுறோன்ற பேட்டர்ன் தெரியணும், மசிலில் எப்படி லோடு வந்து ப்ராப்பராக ட்ரைனிங் பண்ணி அந்த மசிலில் ட்ரைனிங் ஃபோக்கஸ் ஆகி ஃபீல் ஆகுறன்றது தான் ஃபஸ்ட்டு கான்செப்ட். பேசிக் திங்ஸ் வந்து தெரியணும். அப்புறம் நியூட்ரிஷன் தான் இம்பார்ட்டன்ட். நியூட்ரிஷன் தெரியாமல் பாடி பில்டிங் பண்ண முடியாது, அதே மாதிரி ஃபிட்னஸும் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து பாடி வந்து இம்பார்ட்டன்ட். நம்ம ஆக்சுவலாக நம்ம லைஃப் ஸ்டைலே வந்து நம்மளோட உடம்பு தான். நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஃப்யூச்சரில் வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, டாக்டர்ஸ் கிட்டே போகக்கூடாது. பட் பாடி பில்டிங் கொஞ்சம் வேரி ஆகும். லைஃப் ஸ்டைல் ஃபிட்னஸ்ன்னு பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்து தான் இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு டயட்டை வந்து ரொம்ப ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். ஒருத்தங்க எத்தனை வயசுலேருந்து பண்ணலாம்? ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வெயிட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 13 to 14 இயர்ஸ்லேருந்துமே ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால் வந்து க்ரோத் எல்லாம் கம்மியாகாது. இப்போ எக்ஸாம்பிள் என்னை பார்த்து நான் ஷார்ட்டாக இருக்கேன்னா என் ஜெனட்டிக், அம்மா அப்பா ஷார்ட்டாக இருக்காங்க, மேபி அதனால் நான் ஷார்ட்டாக இருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஹைட் வந்து எப்போவுமே எலும்பு வந்து கம்ப்ரெஸ் ஆகாது. நம்ம ட்ரைனிங் பண்ணால் ஹார்மோன் நல்லா ஸ்டிமுலேட் ஆகும், க்ரோத் ஹார்மோன் சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து நல்லா ஸ்டிமுலேட் ஆகும், ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் வெயிட் ட்ரைனிங் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரு பிரிஸ்காக ஃபீல் ஆகும். அது வந்து என்னென்னா நம்ம உடம்புல வந்து கார்டிசால்னு ஒரு ஹார்மோன் இருக்குது, அதான் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லுவாங்க. அது வந்து நார்மலாக ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து ஒரு பிரிஸ்காக ஃபீல் ஆகும், அட்ரினல்னு சொல்லுவாங்க. அது வந்து அது சயின்ஸாக சொன்னால் புரியாது. இப்போ ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நீங்கள் காலைல ட்ரெயின் பண்ணால் அந்த டே உங்களுக்கு நல்லா ஃபில்லாக இருக்கும். அது நீங்கள் எல்லாருமே ஒர்க் அவுட்ஸ் பண்ணி தான் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, யூ ஃபீல் லைக் பிரிஸ்க். அது எதனால்னா நம்ம ட்ரைனிங் பண்ணுறதுனால நம்ம மசில் ஸ்டிமுலேஷன் நல்லாயிருக்கும், பிளட் ஃப்ளோனால அது வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி பிரிஸ்காக ஃபீல் ஆகும், நம்மளுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் க்ரியேட் ஆகும். எப்போயுமே வந்து வெயிட் ட்ரைனிங்கும் பண்ணுறது நல்லது, ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். டிபெண்ட்ஸ் ஏஜை பொறுத்து இருக்குது. இப்போது ஒரு அபவ் 40 ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ப்ராப்பராக ஸ்டெபிலிட்டி, மொபிலிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இன்ஜுரிஸ் ப்ரிவெண்ட் பண்ணலாம். மெயின் வந்து கோச்சஸ் கைடன்ஸோட பண்ணுறது நல்லது. யூ கேன் see the யூடியூப்ஸ், இன்ஸ்டாலாம் பார்க்கலாம். பட் ஆனால் இதுக்குன்னு ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவங்க கிட்டே கேட்டு பண்ணும்போது நம்மளுக்கு இன்ஜுரி ப்ரிவெண்ட் ஆகும். ஏன்னா நம்ம வெயிட் ட்ரைனிங் பண்ணுறோன்னா யூடியூப்பில் லைக் இப்படி ஒரு செஸ்ட் ப்ரெஸ் சொல்லுவாங்க, பட் அது மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்றது ஒரு கோச் சொல்லி கொடுத்தா மட்டும் தான் தெரியும். நிறைய பேர் பண்ணுற தப்பே ஜிம்ஸில் இப்போலாம் வராங்க, அவங்களே ஏதோ ஜஸ்ட் ஒரு வார்ம் அப் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் டேரெக்டாக போய் வெயிட் ட்ரைனிங் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வெயிட் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. மசில் ப்ராப்பரான ஸ்டிமுலேஷன் இருக்கணும், ப்ராப்பரான வார்ம் அப் இருக்கணும். அது முடித்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சஸ் கண்டிப்பாக பண்ணணும். யாருமே பண்ணுறதில்ல. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 3 months ஜிம்மை விட்டுடுறாங்க. நிறைய பேருக்கு ஷோல்டர்ஸ் இன்ஜுரி ஆகும். நம்ம பாடியிலே 360 டிகிரி சுற்றுறது ஷோல்டர் மசில் தான். இதுக்கு கரெக்டாக ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும், இதுக்கு கரெக்டாக வார்ம் அப்ஸ் பண்ணணும். ஸோ எந்த ஒர்க் அவுட்ஸ் போனாலுமே ப்ராப்பரான வார்ம் அப்பு. அதே மாதிரி என்ன ஒர்க் அவுட் பண்ணுறோன்னா ஒரு எக்ஸாம்பிள் தம்பிள் ப்ரெஸ் போகிறோன்னா ஃபஸ்ட்டு வார்ம் அப் செட்டுன்னு 2 செட் பண்ணணும். வெயிட்டை கம்மியாக வச்சு ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஒரு 10 kg லிஃப்ட் பண்ணணும். நிறைய பேர் எடுத்தோடனே 35 kg 40 kgலாம் ப்ரெஸ் போடுவாங்க, அதெல்லாம் போட்டால் இன்ஜுரி தான் ஆகும். எப்பயுமே ஒரு நார்மல் ஃபிட்னஸில் பண்ணும்போது கோச்சஸோட கைடன்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த பாடி பில்டரை பார்த்தோ இல்லை யூடியூப்பை பார்த்து பண்ணவங்க இவங்களாம் வந்து ப்ரொஃபஷ்னல், இவங்களுக்கு எப்படி லிஃப்ட் பண்ணணும்னு தெரியும், இவங்களோட பாடியோட ஸ்டிமுலேஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே நார்மலாக ஹெல்த்தியாக பண்ணுறவங்க தயவு செஞ்சு கோச்சஸ் கேட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ஜிம்மை வந்து தப்பாக பண்ணிவிட்டு அப்புறம் ஜிம்மு மேலே வந்து லைக் இந்த ஜிம்முக்கு போனேன் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம மேலே தான் தப்பு. ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்கிறாங்களே, ஏன் வருது? உங்கள் லைஃப் ஸ்டைல் சரி இருக்காது. மேபி சில பேர் சின்ன வயசுலேயே வந்து பேட் ஹேபிட்ஸ் அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் தப்பாக நினைக்காதீங்க, லைக் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து ட்ரைனிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்களோட பிபி லெவல் எப்படி இருக்குன்னே தெரியாது. வந்து தம்முன்னு ஓடுவாங்க ஜிம்மில். லைக் ஏதோ ஒரு வெயிட் ட்ரைனிங் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சடனாக ஒரு இம்பேக்ட் ஆகும்போது தான் அந்த இஷ்யூஸ் வருது. அது வந்து எல்லாருக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஜிம்மை தான் ப்ளேம் பண்ணுவாங்க. ஜிம்முக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க லைஃப் ஸ்டைல் என்னன்னே தெரியாது. அவங்க வந்து ஒரு ட்ரைனரை கன்சல்ட் பண்ணிட மாட்டாங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ எது பண்ணாலுமே ப்ராப்பராக கைடன்ஸோடு பண்ணுங்கள். ஜிம்மர்ஸ் நிறைய இருக்குது, பட் அதனால் எக்ஸ்பீரியன்ஸான ட்ரைனர்ஸ் வந்து கம்மியாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நிறைய டவுட்ஸ் கேட்கணும். நீங்கள் ஜிம்மு ஜஸ்ட்டு ஜாயின் பண்ணால் மட்டும் போதாது, உங்கள் கோச்சஸ் அப்ரோச் பண்ணி எப்படி பண்ணணும் என்னன்னு கேட்டால் தான் கோச்சஸ் சொல்லுவாங்க. ஸோ மெயின் திங் ஃபிட்னஸை பண்ணுங்கள், எல்லோரும் ஹெல்த்தியாக பண்ணுங்கள், அதான் மெயின். ஸோ எது உங்களை மோட்டிவேட் பண்ணுது பாடி பில்டர் ஆகணும்னு சொல்லி? ஸோ நான் வந்து சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் பண்ணோன்ட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலாக. பட் நான் வீட்டுக்கு ஒரே பையன்னு சொல்லிட்டு ஸோ அலோவ் பண்ணல. அதுக்கப்புறம் சும்மா ஜிம் ஜாயின் பண்ணேன்.
அதுக்கப்புறம் இதோ இவர் நான் பண்ண டைம்லலாம் இவர் தான் அப்போ பாடி பில்டிங் பண்ணிருந்தார். சரி இவரெலாம் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். இவர் பார்த்து அப்புறம் நம்மளும் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பொறுத்த வரைக்கும் நீங்கள் உடனே இப்போ ஒரு 3 மாதத்தில் நான் பாடி பில்டர் ஆக முடியாது. ஒரு லைஃப் ஸ்டைலாக பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டாக. மெயின் கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். பொண்ணு இம்ப்ரெஸ் பண்ணுமா, இல்லாட்டி மாடலிங் பண்ணுவாங்க சில பேர் பசங்களை அடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க. இது மாதிரி விஷயம் தான் உங்கள் லைஃப்பில் நடந்ததா? நான் வந்து நான் சும்மா ஜிம் ஜாயின் பண்ணேன். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி வந்துச்சு இந்த கேமில். அப்புறம் இதே ஒரு பேஷன் ஆயிடுச்சு. நடுவில் அதுக்கப்புறம் நானே கோச்சிங்லாம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இதே கொஞ்சம் லைஃப் ஸ்டைலாக பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நீங்கள் ஒரு எது பண்ணாலும் கொஞ்சம் லவ் பண்ணிங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக பண்ணலாம். இப்போ நாங்கள் சாப்பிட்டு கூட மசில் பில்டப் ஆகும். ஓகே, நீங்களும் அப்படியே பண்ணுறீங்க. 30 முட்டை சாப்பிடுவீங்க, நிறைய மீட் சாப்பிடுவீங்க. ஸோ அதனாலே உங்களுக்கு பில்டப் ஆகுது. ஸோ எங்கள் சாதாரண ஆளுங்களுக்கு மசிலுக்கும் பாடி பில்டிங்கால மசிலுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அது என்ன அது ஆக்சுவலாக நம்ம நார்மலாக ஜென்ரல் ட்ரைனிங் பண்ணுற ஹியூமன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாடி பில்டருக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் சொல்லுவாங்க. வி டேக் ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகும்னா மசில் வந்து நார்மலாக இருக்காது. இப்போ லைக் எக்ஸாம்பிள் இவர் மார்னிங் இவர் ட்ரைனிங் பண்ணுறாரு, செஸ் பண்ணுறாருன்னா இவருக்கு ஈவினிங்கே ரெக்கவரி ஆகிடும். பட் உங்களுக்கு அந்த மாதிரி ரெக்கவரி ஆகாது. லெக்ஸ்லாம் நீங்கள் ட்ரைன் பண்ணால் 2 days ஆகும். ஏன்னா நம்ம உடம்புல வந்து டெஸ்டோஸ்டெரான்ற ஹார்மோன் வந்து மென்னுக்கு அதான் இம்பார்ட்டன்ட். அதில் இல்லாமல் ஈஸ்ட்ரோஜன் சொல்லுவாங்க, அதுவுமே இருக்கும். பட் ஆனால் நம்ம மென்னாக இருக்கிறோன்னா நமக்கு டெஸ்டோஸ்டெரான் தான் இம்பார்ட்டன்ட். வெயிட் ட்ரைனிங் பண்ணால் டெஸ்டோஸ்டெரான் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ஒரு நார்மலான ஜிம்முக்கு வரவங்க, ஒரு நார்மல் ஹியூமன்ஸ்க்கு வந்து ஒரு 710 mg தான் அது வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ நீங்கள் ட்ரைனிங் பண்ணும்போது உங்கள் பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரோட்டீன்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 yearல் வந்து ஒரு குட் ஃபிசிக் வரும். இதுவே பாடி பில்டர்ஸ்க்கு அப்படி இல்லை. பாடி பில்டர்ஸ் வி டேக் என்ஹான்ஸ்ட். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எங்கள் பாடி வெயிட்டுக்கு ஏற்ற டபுள் ட்ரிபிள் ப்ரோட்டீன் இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ வெளியே இந்த பர்ஃபார்மன்ஸ் எடுக்கும்போது எங்களுக்கு வந்து ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். மெயின் திங் அதான். நம்ம ஒரு மசிலை டேமேஜ் பண்ணுறோன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே செஸ்ட்டு ஒர்க் அவுட் போடுறீங்கன்னா இந்த செஸ்ட் மசில் வந்து நாளைக்கு வலிக்கும். ஏன்னா உள்ளே வந்து ஃபுல்லாக மைக்ரோ டேஸ் இருக்கும். அந்த மைக்ரோ டேஸை வந்து ரிப்பேர் பண்ணுறது ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கும்போது ஃபாஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து நாங்கள் ப்ரோட்டீன் அதிகமாக கன்சியூம் பண்ணும்போது எங்களுக்கு வந்து அந்த ரிப்பேர் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதுதான் நார்மலாக இருக்கவங்களுக்கும் பாடி பில்டருக்கும் டிஃப்ரென்ஸு. நார்மல் லைஃப் ஸ்டைலில் பண்ணுறவங்களும் 6 pack வைக்கலாம், மசில் க்ரோ பண்ணலாம். பட் இட் டேக் எ டைம், ஆல்மோஸ்ட் ஒரு 1 year to 2 year, டிபெண்ட்ஸ் ஜெனட்டிக். ஒரு நல்ல ஜெனட்டிக் லீனாக இருக்காங்கன்னா அவங்க ரெகுலராக ஒர்க் அவுட்ஸ் பண்ணி அவங்க பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோட்டீன்ஸு, கார்ப்ஸு, மினரல்ஸ் இதெல்லாமே டயட்டில் ஃபில் பண்ணோன்னா அவங்களுமே ஒரு நல்ல ஃபிசிக் எடுத்துகிட்டு வரலாம். இதுதான் நார்மலாக இருக்கவங்களுக்கும் பாடி பில்டருக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து இது 2 திங் தான். அது யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேன். சில பேர் வந்து இப்போது பாடி நல்லா பில்ட் பண்ணிட்டு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் வந்துட்டு விட்டுவிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நல்லா குண்டாக இருக்கான், அவன் வந்து கொஞ்சம் ஒல்லியாவான். அவனுக்கு என்ன ஆகுதுன்னா அவனுக்கு பயங்கர இம்பேக்ட் ஆகுது. இப்போது குண்டாக இருக்க ஒல்லியானாலும் இல்லாட்டி பாடி பில்டிங் பண்ணி விட்டவனுக்கும் பயங்கர இம்பேக்ட் இருக்குது. அது கொழுப்பு கட்டிக்கலாம், இல்லாட்டி வேற ஃபார்மேஷன்ஸை இன்னும் உடம்பு ஏறலாம். ஸோ இது மாதிரி பிரச்சனை வரதுனால இங்கே ஜிம்மு வரதுக்கே பயப்படுவாங்க எங்களை மாதிரி லேமன்ஸ். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு உங்கள் லைஃப் ஸ்டைல் பார்க்கணும், உங்கள் ஜெனட்டிக் பார்க்கணும். இப்போ உங்களுக்கு ஜெனட்டிக்காகவே வந்து கொழுப்பு கட்டி இருக்குன்னா அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பட் நீங்கள் ஆனால் ஹெல்த்தியாக இருக்கணும்னா உங்கள் பாடி வெயிட்டுக்கு ஏற்ற ஹைட்டும் உங்கள் பிஎம்ஆருக்கு ஏற்ற ஹைட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ஹெல்த்தினா நம்ம என்ன நினைக்கிறோன்னா 6 pack வச்சா தான் ஹெல்த்தின்னு நினைக்கிறோம். நீங்கள் ரெகுலராக உங்கள் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் பண்ணாலே ஹெல்த்தி. நீங்கள் டெய்லி வந்து ஒரு 1 hour ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது நம்ம ஹார்மோன் நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். உங்களுக்கு வந்து பேக் பெயின் வராது. மெயின் என்னென்னா நீங்கள் டெய்லி லிஃப்ட் பண்ணுவீங்க. நீங்கள் டெய்லி லிஃப்ட் பண்ணாலே நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. மெயின் திங் ஜிம்முக்கு வந்தாலே டிசிப்ளின் வந்துடும். அது நிறைய பேர் டீச் பண்ண மாட்றாங்க. ஏன்னா நீங்கள் ஜிம்முக்கு வந்தீங்கன்னா உங்கள் ரொட்டீன் மாறிட்டோம். நீங்கள் காலையில் எழுந்துப்பீங்க. அப்படி சப்போஸ் நைட் ஷிஃப்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்க நைட்டு லைக் எக்ஸாம்பிள் நைட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அகைன் ஈவினிங் எழுந்து ஜிம்முக்கு வருவாங்க. அப்போ அவங்க என்ன தான் சாப்பிட்டாலும் ஓரளவு பாடி மெயின்டைன் ஆகும். மெயின் திங் வந்து லைஃப் ஸ்டைல் தான் சார். ஃபுட்டோட பேட்டர்ன் தான். இந்தியன்ஸ் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு பார்த்திங்கன்னா நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் தான் நம்ம அதிகமாக கன்சியூம் பண்ணுறோம். ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கனால தான் நம்மலாம் வந்து ஒரு 40 to 50 yearsல வந்து ரொம்ப ஏஜ்டாக பார்க்காம இருக்கும். மெயினாக உமன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம லைக் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் இருக்க உமன்ஸே வந்து வீக் ஆகுறாங்கன்னா அவங்க ஒரு நாளைக்கு அவங்க பாடி வெயிட்டுக்கு 1 gram கூட ப்ரோட்டீன் எடுக்க மாட்றாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு ஆர்த்தடிஸ் பிரச்சனை, முட்டி வலி வருது, ஜாயின்ஸ் வருது. இதெல்லாம் வந்து அவேர்னஸ். இது யாருமே நம்ம க்ரியேட் பண்ண மாட்டோம். 3 முட்டை 4 முட்டைலாம் ஒரு இஷ்யூ இல்லை சார். நம்ம சாப்பிட்ற ரைஸ் வந்து எனர்ஜி தான். எப்போவுமே காப்ஸுன்றது எனர்ஜி தான் சார்.
மினரல்ஸும் அப்புறம் நம்ம எடுக்கிற வெஜிடேரியனு ப்ரோட்டீன் தான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து பாடி பில்டர் சாப்பிட்ற அளவுலாம் சாப்பிட தேவையில்ல. உங்கள் பாடி வெயிட்டுக்கு 0.5 கிராம்ன்ற அளவு எடுத்தால் கூட ஒரு நாளைக்கு ஒரு 3 to 4 எக்ஸு, ஒரு 100 கிராம் சிக்கன் சாப்பிட்றது இஷ்யூ இல்லை. நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்கன்னா வெஜ்ஜில் நிறைய சோர்ஸ் இருக்குது. என்னென்னா வெஜ்ஜில் வந்து ஃபுல் ப்ரோட்டீன் சோர்ஸ் வராது. 80% ஃபேட் இருக்கும், ஒரு 20% கார்ப் இருக்கும். சில வெஜிடேரியனில் பார்த்தீங்கன்னா 80% ப்ரோட்டீன் இருக்கும், 20% கார்ப்ஸ் இருக்கும். நிறைய பேர் அதுவே தெரியாமல், இப்போது எக்ஸாம்பிள் ஒரு சென்னா எடுக்கிறீங்கன்னா, சென்னா வந்து பார்த்தீங்கன்னா 80%லேருந்து 70% தான் ப்ரோட்டீன் இருக்கும், மீதி 40% கார்ப்ஸ் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மாஸ்டர் நான் காலைல இட்லி சாப்பிட்டேன், கூட ப்ரோட்டீனுக்கு சென்னா எடுத்தானா எனக்கு வெயிட் குறையிலன்னுவாங்க. ஏன்னா நீங்கள் இட்லிலையும் கார்ப் இருக்குது, சென்னாலேயும் கார்ப் இருக்குது. ஸோ எது பண்ணாலுமே நியூட்ரிஷனை பிளான் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனை வராது. எல்லாத்துக்குமே வந்து கோச் தான் சார். ஒரு நல்ல மென்டாரோ ஒரு நல்ல கோச்சஸ் இருந்தாங்கன்னா அவங்க கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம லைஃப் ஸ்டைல் கற்றுக்கலாம். லைஃப் ஸ்டைல் கற்றுக்கிட்டா அப்புறம் டாக்டர்கிட்ட போக தேவையில்ல சார். ஏன்னா மெயினாக இப்போ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்லாம் வருது. 20 வயசுல ஏன் சார் வருது? மெயின் லைஃப் ஸ்டைல் சரியில்லை. நைட்டில் நீங்கள் நம்ம தூங்குகிற டைமில் உடம்பு டைஜஷனுக்கு விட்டுறணும். 12 மணி 1 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டா எப்படி நம்ம உடம்பு டைஜஷன் ஆகும்? எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ரிலீஜனில் ஏன் நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருக்கோன்னா மெயின் திங் டீடாக்ஸ் பண்ணணும். யாருக்கும் டீடாக்ஸ்னானே என்னென்னு தெரியாது. இதை வந்து நம்ம வந்து ஒரு கடவுளோட இது பண்ணும்போது அது ப்ராப்பராக பண்ணுறதுனால தான் அதை டீடாக்ஸ்ன்றாங்க. அந்த டைம் நம்ம வெஜிடேரியனாக இருக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற கழிவெல்லாம் வெளியே வரும். இதுதான் மெயின் திங். அப்போ வந்து பிளட் வந்து பியூரிஃபை ஆகும். ஸோ நிறைய விஷயம் இருக்குது. அது ஃபிட்னஸை வந்து நம்ம பண்ணணுன்னா மெயினாக வந்து கோச்சஸ் கிட்ட அப்ரோச் பண்ணணும். நம்ம இன்ட்ரெஸ்ட் காமிச்சா மட்டும்தான் அதை பண்ண முடியும். மெயினாக அதே மாதிரி ரெகுலராக உமன்ஸுமே ட்ரைன் பண்ணணும். பண்ணால் தான் அவங்க வந்து வீக் ஆக மாட்டாங்க, எலும்பெல்லாம் ஸ்ட்ராங் ஆகும், அதுக்கப்புறம் டோன்டாக இருப்பாங்க. நிறைய அது நீங்கள் உங்கள் வீட்லேயுமே உங்கள் அம்மா அப்பாவுக்கு அவேர்னஸ் பண்ணுங்கள். ரெகுலராக அவங்க ஒர்க் அவுட் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1/2 அன் ஹவர் கார்டியோ கூட பண்ணலாம், ஏதோ நடக்கலாம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். ஏன்னா நம்மளுமே நாளைக்கு ஏஜ் ஆகும்போது 40 வயசு மேலே பேக் பெயின் இஷ்யூஸ் வரும், முட்டி தேயும், இந்த இஷ்யூஸ்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணணுன்னா இப்போத்துலேருந்தே லைஃப் ஸ்டைலை கரெக்டாக வச்சுக்கினா பிரச்சனை இருக்காது.